ஆவரேஜ் தான் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். எஸ்கே தான் ப்ரோ, தரமா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்லோவா போகுது, செகண்ட் பார்ட் தான் நல்லா இருக்கு. ரெண்டு வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் பண்ணல, ஏறும் காப்பாத்திட்டாரு. படம் என்ன சூப்பர் ப்ரோ. கொஞ்சோண்டு லேக் ஆங்க. இதே நேரத்துல எங்க அண்ணன் வந்து ஒரு ரூபாய் கொடுத்தாரு, சரியா போயிருக்கான்னு நினைச்சேன், சரியா கொடுத்துருக்காரு. விஜய் ஜாமலினா பண்ணிருக்காரு, மாசா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஏஆர் முருகதாஸ் கம்பேக் படம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் திரும்பினா மதராசி. இதை பொறுத்தவரை எப்படி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க சூப்பரா இருக்கு. அனுசுக்கு செருப்படி அவ்வளவுதான். ஒரே தளபதி மட்டும்தான். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரே தளபதி மட்டும்தான். எவனும் தளபதி கிடையாது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏஆர் முருகதாஸ் சூப்பரா கம்பேக் கொடுத்துருக்காங்க. விக்ரமே முந்திட்டாப்ல நடிப்புல சூப்பரா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வேற லெவல் ப்ரோ. ஃபைட்ஸ் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். எஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து டபுள் ட்ரீட், பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு தினம் பார்க்கலாம். படம் வந்து ஓரளவு என்ன சொல்றது, ஏஆர் முருகதாஸ் வந்து கம்பேக்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, பட் ஓரளவு பரவாயில்லாம வந்துட்டாரு பழைய லெவலோட. கண்டிப்பாக அப்புறம் வந்து ஓரளவு ஒரு டீசென்ட் டைம் பாஸ் மூவி. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஓவர் ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கு. ரொம்ப கம்பேக் எடுத்துருக்காரு. அதை ஏஆர் முருகதாஸ் வந்து துப்பாக்கி அளவுக்கு இன்னும் கம்பேக்லாம் ஆகல, பட் இது வந்து எப்படின்னா ஓரளவு ஓகேவா தான் இருக்காப்புல. அதாவது என்னன்னா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் பண்ணல, ஏஆர் முருகதாஸ் காப்பாத்திட்டாங்க. எஸ்கே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. ருக்மணி வசந்த் அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்களும் சூப்பரா இருந்துச்சு. படத்துல வந்து ஹீரோ கேரக்டர் ஈக்குவலா வில்லன் கேரக்டர் இருந்துச்சு. ஆக்சுவலா சில கேரக்டர் வந்து வில்லன் தான் பயங்கரமா இருந்துச்சு, விஜய் ஜமால். ஸோ அதுல வந்து ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கியில் எப்படி விஜய்க்கு ஈக்குவலா அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதை விட இதுல பயங்கரமா இருந்துச்சு. ஸோ படம் வந்து ஒரு பயங்கர பேக்கேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கு, அமரனுக்கு ஈக்குவலா. ஸோ படம் வந்து கண்டிப்பா எஸ்கேப் பண்ணுறது பயங்கரமா பிடிக்கும். காமன் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம், டிசப்பாயின்ட் பண்ணாது. கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம். லாக் இல்லாம இருக்கா? அதெல்லாம் தரமா இருக்கு ப்ரோ. படம் பார்க்கலாம். மெரிட்லா இருக்கு, படம் பார்க்கலாம். தரமா இருக்கு ப்ரோ, கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. தரமா இருக்கு ப்ரோ. படம் எப்படி சொல்றது, சொல்ல முடியல. நீங்க கண்டிப்பா பாருங்க. படமே பார்க்கறாங்க. சிவகார்த்திகேயன் படம் பார்க்கலாமா? நல்லா இருந்துச்சு. எப்படி பஸ் வர செகண்ட் தேர்ட் ஃபீல் பண்ணீங்க? நல்லா தான் இருந்துச்சு படம். அந்த படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல டைரக்ஷன் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. விளையாண்டு சொல்ற மாதிரி தான் இருக்காது படம். வேற மாதிரியா? இல்ல நல்லா பார்க்கலாம். அப்பா சொல்றது தப்பா இருக்கு. நீங்க நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நல்லா இருந்துச்சு. வித்யுத் ஜமால் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. என்ட்ரி ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. வித்யுத் ஜமால் என்ட்ரி நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்லா படம் லாக் எதுவுமே இல்ல. கொஞ்சம் கருத்து இருக்கும். செகண்ட் தேர்ட் ஒரு கருத்து இருக்கும். அத பார்க்கலாம். நல்லா குட் வாட்ச் தான். எஸ்கே ஓரளவு நல்லா எஸ்கே நல்லா பண்ணிருக்காப்ல. வில்லன் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, ஆவரேஜ் தான் படம். ஆமா, ஒரு தடவை பார்க்கலாம். ப்ரோ பார்க்கலாம். ஃபேமிலி பிராங்க் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. பார்க்கலாம், குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். சூப்பர் சார். எப்படி நல்லா இருக்கு. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் வீடியோஸ் பார்க்கறதுக்கு, ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.